வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ கும்பகோணம் கடப்பா பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம் 3 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி 3 அரிஞ்சாச்சு. வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல்லு, பச்சை மிளகா 2, தேங்காய் ஒரு பெரிய மூடியாக எடுத்து, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா 4, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பாசிப்பருப்பு ஒரு 3/4 டம்ளர், உருளைக்கிழங்கு 2, இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வச்சு பாசிப்பருப்பு எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனேயும் இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசமாக வரும். வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூண்டும் ஒரு 5-6 பல்லு போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினோனையும் தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோனையும் அரைச்சி வச்ச தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுத தண்ணி விட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா உப்பு பத்தலைன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கலாம். கொதித்தோடனையும் மல்லி இலை போட்டு எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ மல்லி இலை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஊற்றிக்கலாம். டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.